கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரம் 13வது வசனம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் வசனம் 13. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் இந்த சாமுவேல் 1 அதிகாரம் குறிப்பாக அன்னாளை குறித்ததான அநேக காரியங்களை வசனங்களை நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு அன்னாளுடைய ஜெபம், அன்னாளுடைய அந்த பக்தி விசுவாசம் கடவுளுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் மிக அவசியமானதாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், நமக்கும் ஜெப வாழ்க்கை இருக்கிறது. நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், கடவுள் செய்வார் என்று காத்திருக்கிறோம். ஆனால் அன்னாளோடு ஒப்பிட்டு நாம் பார்க்கும் பொழுது தான் நம்முடைய ஜெபத்தில், நம்முடைய விசுவாசத்தில், நாம் கடவுளுக்காக காத்திருப்பதில் எவ்வளவு குறைபாடுகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாங்கொண்ணாத ஒரு நிந்தை, அவமானத்திற்குள்ளாக அவள் கடந்து போய் கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது. அப்படிப்பட்டதான அந்த நிந்தைகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால், இனி என் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமென்றால், நான் கடவுளுடைய சமூகத்தை பற்றி பிடித்து கொண்டால் மட்டும்தான் அது சாத்தியமாகுமே தவிர வேறு எந்த விதத்திலும் என் பிரச்சனைக்கு தீர்வு வராது என்பதை முதலாவது இங்கே அன்னாள் தெரிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்திற்கு செல்லுகின்றார். தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது நாம் வாசித்த வசனம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. அவ்வளவு வேதனை நிறைந்த ஒரு பெண்மணி எப்படி ஜெபித்திருக்க வேண்டும்? அந்த ஆலயம் அதிரத்தக்கதாக அவள் அழுது புலம்பி உரத்த சத்தத்தோடு ஆண்டவரே என்று கேட்டிருக்க வேண்டும், கூப்பிட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அவள் இருதயத்தில் பேசினாள், உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தமோ கேட்கப்படவில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபம் எவ்வளவு வித்தியாசமான ஒரு ஜெபம், ஆனால் அது மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு ஜெபம். அன்னாள் ஜெபிக்க முழங்காற்படியிடுகின்றாள், உதடுகள் மாத்திரம் அசைகின்றது, சத்தம் கேட்கப்படவில்லை. என்ன செய்தால்? இருதயத்தில் பேசி கொண்டிருந்தாள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு அடுத்தடுத்து வருகிற வசனங்களில் நமக்கு நன்றாக தெரியும். அந்த ஜெபம் பரலோகத்தை, தேவனுடைய சமூகத்தை அது அசைத்தது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார் என்று சொல்லி. எந்த ஜெபம் கடவுளுடைய சமூகத்திலே போய் எட்டும், எந்த ஜெபம் கடவுள் நம்மை நினைக்கும்படியாய் செய்யும் என்றால் ஆர்ப்பரிக்கிற ஜெபம் அல்ல, ஆர்ப்பரிக்கிற ஜெபம் அல்ல. உள்ளத்திலே ஆழத்தில் இருந்து நான் கூப்பிட்டால் கூட கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உண்மையான ஜெபம் என்பது வார்த்தைகளால் நிறைந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது இருதயத்தின் உணர்வுகளிலே இருந்து வெளிப்படுகின்ற ஒரு ஜெபத்தை கடவுள் ஒரு நாளும் உதாசீனப்படுத்துகிற கடவுள் அல்ல. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற அந்த பாதை இருக்கிறதே, அந்த வலியும் வேதனையும் வாய் திறந்து பகிர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு, ஒருவேளை அப்படி வெளியே சொன்னால் அது என்ன ஆகும் என்கின்ற எண்ணம் வருகின்ற அளவிற்கு தாங்கொண்ணா துயரத்தையும் வேதனையும் கொடுக்கின்ற ஒன்றாயிருக்கலாம். இருதயத்திலே நீங்கள் பேசிக்கொண்டிருப்பீர்கள், இருதயம் சுக்குநூறாய் உடைந்திருக்கும், கண்கள் மாத்திரம் குளமாக்கி கொண்டிருக்கும். ஆம், அந்த ஜெபத்தை கடவுள் கேட்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அந்த ஜெபத்திற்கு மிகுதியான பலனையும் பதிலையும் கடவுள் வைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். நான் இப்படியெல்லாம் ஜெபித்தால்தான் கடவுள் கேட்பாரோ? எனக்கு ஜெபிக்க முடியவில்லை,
நான் என்ன செய்யட்டும்? நான் போதுமான அளவு ஜெபிக்கிற அந்த பலன் எனக்கு இல்லவே இல்லை. வேண்டாம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே. நறுங்குண்ட இருதயத்தை நான் புறம்பே தள்ளேன் என்று சொன்ன கடவுள் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற வலியும் வேதனையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்னாளுடைய கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தது. பேச முடியாத அன்னாள் ஜெபத்தில். ஆனால் 2ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது தெரியும், அங்கே அவள் ஒரு மானை போல துள்ளி குதிக்கின்றார். என் மகிமை திரும்ப கடவுள் வரப்பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி வாய் திறந்து கடவுளை புகழ்கிறதை பார்க்கிறோம். இருதயத்தில் பேசுகிற ஜெபம் வாய் திறந்து சத்தமிட்டு ஆண்டவரை துதிக்கிற துதியாய் நிச்சயமாய் மாறும். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நீங்கள் நானும் கடந்து சென்று கொண்டிருக்கிற அந்த பாதையை கடவுள் அறிந்திருக்கிறார். நாம் படுகின்ற வலி வேதனை எல்லாம் கடவுளுக்கு தெரியும். நம்முடைய வலிக்கும் வேதனைக்கும் கண்ணீருக்கும் கடவுள் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து ஆனந்த தைலத்தினால் நம்மை அபிஷேகம் பண்ணுவார். கவலைப்படாதிருங்கள். அன்னாளை போல ஆண்டவரை விசுவாசிப்போம். அன்னாளுடைய வாழ்க்கை மகிமைப்பட்டதைப் போல கடவுள் நம்மையும் மயம்படுத்துவார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுள் எங்களை கண்ணோக்கி பாரும், தம்முடைய கிருபையினால் இடைக்கட்டி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உள்ளம் உடைந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பதிலாக இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்நாள் முழுவதும் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.